ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ சேனலில் மங்காத்தா படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். கேம் ஓவர். ஸோ இந்த படம் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். நம்ம அஜித், அதாவது நம்ம ஏகே சாருக்கு வந்துட்டு இந்த கரியரின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த மங்காத்தா படம். நம்ம அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு மங்காத்தா அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த படத்தோட பிராண்டே வந்துட்டு அந்த மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய ஜென்சி பசங்கள்லாம் வந்து இந்த படத்தை வந்து பார்க்காமலே இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த படத்தை வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்னு தான் நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். ஜென்சி பசங்க இந்த படத்தை பார்த்தோன்னே உடனே வந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த தேட்டரே வந்துட்டு ஒரு அமர்க்கலமே பண்ணி விட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு அஜித்தை இதுக்கு முன்னாடி பார்க்காத மாதிரி வந்து பார்த்துருந்தாங்க. இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம அஜித் சார் வந்துட்டு நெகட்டிவ் ரோல் தான் பண்ணியிருப்பார். ஆனால் எல்லா படத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஃபன்னாகவே இருக்க மாட்டார். ஆனால் இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் ரோலும் நடிப்பார், அதே மாதிரி ஃபன்னாகவும் நடிச்சிருப்பார். ஸோ அஜித் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் அட்டையரில் வந்து இந்த படத்தில் வந்து பார்க்க முடிஞ்சுது. எனக்கு வந்துட்டு இந்த படம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான படம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அஜித்தோட கேரக்டர் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஃப்ரீயாக அவருக்கு தோன்றதை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபன்னாக பண்ணுவார். ரொம்பவே வந்து இந்த படம் வந்துட்டு நமக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். எந்த விஷயத்தையுமே வந்துட்டு மைண்டில் எடுத்துக்காங்க ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏகே சார் வந்து இந்த படத்தில் வந்துட்டு வீலிங் அடிப்பார், ஃபைட் பண்ணுவார், டான்ஸ் ஆடுவார், சிரிப்பார், எல்லாரையும் சிரிக்க வைப்பார். எல்லாமே வந்துட்டு ஆல் அண்ட் ஆல் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பார். ஒரு ஃப்ரீக் அவுட்டாக இந்த படத்தில் நடிச்சிருப்பார். ஓப்பன் த பாட்டில் பாட்டுக்கெல்லாம் வந்துட்டு அவர் வந்து வேர்வை வந்து ஆடிருப்பார். வேர்வை வரணுன்னே அவங்க அவசியமே இல்லை, அதை காமிச்சிருக்கவும் தேவையில்லை. ஏன் அந்த மாதிரி காமிச்சாங்க அப்படின்னா, அவர் அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த பாட்டில் வந்து நடிச்சிருக்காரு அப்படின்றது வந்து வெங்கட் பிரபு வந்து இன்டென்ஷனலாகவே வந்து அந்த சாங்கை வந்து வச்சுருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு படத்தோட ஸ்டோரியை பற்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப பெரிய ஸ்டோரியா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஐபிஎல் பெட் மணி அதை வந்துட்டு 5 பசங்க வந்துட்டு திருட பார்க்குறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம அஜித் சார் வந்துட்டு எப்படி வந்துட்டு அதை டேக்கிள் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்றது தான் ஒரு சின்ன லைனு. அதை வச்சுட்டு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக வந்துட்டு ஃபன்னாக வந்து இந்த படத்தில் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு பிரேம்ஜிக்கும் அஜித்துக்கும் இருக்கிற அந்த ரேப்போ வந்துட்டு சூப்பராக இருந்தது. தேட்டர் ஃபுல்லாக வந்துட்டு சிரிப்பு மழை தான். விளையாடு மங்காத்தாவாக இருக்கட்டும், ஓப்பன் த பாட்டிலாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு ஏஞ்சி டான்ஸ் ஆடுற அளவுக்கு வந்துட்டு தேட்டரே பிளாஸ்ட்டாக போயிட்டு இருந்தது. ஸோ இந்த படத்தில் வந்து 2 பாசிட்டிவ். ஒன்று வந்து ஏகே, 2வது வந்து யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கு. எங்கெல்லாம் வந்து சீன் வந்து மொக்கையாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து யுவன் காப்பாற்றி விட்றாரு. எங்கெல்லாம் வந்து பாட்டு போட்டு சீன் மொக்கையாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஏகே காப்பாற்றி விட்றாரு. ஸோ 2 பேருமே வந்து இந்த படத்தில் வந்துட்டு ஒரு பயங்கரமான பில்லர் அப்படின்னு சொல்லலாம். மங்காத்தா அந்த பிஜிஎம் வந்துட்டு இப்போ கேட்டால் கூட வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. படமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நம்ம ஏகே சாரோட என்ட்ரிலேருந்தே ஆரம்பிக்கிறதுலேருந்து அவர் வந்து கேம் ஓவர் சொல்கிற வரைக்கும் அந்த படம் வந்துட்டு பரபரன்னு போய்கிட்டே இருக்குது. எங்கேயுமே நிற்காமல் நமக்கு வந்துட்டு போரே அடிக்க மாட்டேங்குது. ஸ்டோரி இருக்கோ இல்லையோ, ஆனால் வந்துட்டு படம் வந்து போர் அடிக்காமல் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. 2 மணி நேரமும் வந்துட்டு கத்துற மாதிரி வந்துட்டு எல்லா சீனையும் வந்துட்டு இந்த படத்தில் வந்து வெங்கட் பிரபு வந்து செதுக்கியிருக்காரு. பிரேம்ஜியோட காமெடியாக இருக்கட்டும், ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு பக்காவாக இருந்தது இந்த படத்தில். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னா நான் வந்து சொல்லுவேன், அந்த வாடா என் பில்னேடா அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த அந்த பாட்டோட விஷுவல்ஸ் வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு செட்டே ஆகாது. இந்தந்த ட்ரெஸ்ஸை போடுவாங்க, மாற்றி கிராஃபிக்ஸ்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் எதுக்குன்னே தெரில. நல்லா போயிட்டுருக்கும்போது வந்து அந்த ஸ்லோவாக அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு கம்மியாயிடும். ஸோ அது மட்டும் எனக்கு வந்துட்டு திருஷ்டி வச்ச மாதிரி லைட்டாக அந்த இடத்துல மட்டும் நெகட்டிவ். மற்றபடி வந்து படம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு வந்துட்டு இப்போ பார்க்கும்போது சில இடத்துல அடிப்படுறது அப்படின்னா, அந்த மணி ஹைஸ்ட் மாதிரி அந்த லாரி கண்டெய்னர்லாம் மாற்றி வைப்பாங்களா, அதெல்லாம் வந்து நம்புற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்துட்டு பிரேம்ஜி வந்து அந்த டிராஃபிக் சிக்னல் வந்து கம்ப்யூட்டரில் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவார். அதெல்லாம் வந்து எந்த இங்கிலீஷ் படத்தில் நான் பார்த்ததே இல்லை. ஆனால் வந்துட்டு அதெல்லாம் பார்க்கும்போது அவர் அதெல்லாம் பண்ணிட்டு மங்காத்தாடா அப்படிலாம் சொல்லும் போது நல்லாவே வந்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. நமக்கு வந்து போன வருஷம் வந்த கமர்ஷியல் படங்கள் எல்லாமே வந்து ஒரு ஏமாற்றமாக இருந்தது. இப்போ வந்து ரீரிலீஸ் இந்த மாதிரி படங்கள் வரும்போது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. எதையுமே எதிர்பார்க்காம வந்துட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. ஸோ அஜித் சாரோட கரியர் பெஸ்ட்னால் இந்த படத்தை தான் சொல்லி ஆகணும். ரொம்பவே வந்து சூப்பரான படம், என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து இந்த படத்தை வந்து பிளாஸ்டாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ வெங்கட் பிரபு வந்து இந்த படத்தில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கடைசியில் கொண்டுட்டார். வெறும் அர்ஜுனும் அஜித் சார் தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த த்ரிஷாவோட அப்பா வந்து கார்லேருந்து தள்ளி விடும் போது அதை வந்துட்டு எல்லோரும் வைப் பண்ணி ஆடிட்டுருக்காங்க.
ஃபஸ்ட்டு படம் நமக்கு வந்துட்டு இவ்வளோ நெகட்டிவாக இருந்து அதை வந்து நியாயப்படுத்தாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் நெகட்டிவ் தான்டா, நான் கெட்டவன் தான்டா அப்படின்னு வந்துட்டு ஒரு ஹீரோ ரோலு. ஆனால் அவன் எவ்வளோ கெட்டது பண்ணாலும் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியுது. அதுதான் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் இந்த படத்துக்கு ரேட்டிங்ஸ்லாம் தேவையே இல்லை. போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கத்திக்கிட்டு வரணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். மங்காத்தா அளவுக்கு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ஏகே ஃபேன்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து பூர்த்தியே செய்யாது. மனசு நிறைஞ்சு இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து மங்காத்தா அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து ஏகே ஃபேன்ஸ் வந்து மாறு தட்டி அடித்து சொல்லலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுக்கு அஃபன் கைஸ் வரட்டா. Love ya.